முன்னறிவிப்பாக, அடையாளமாக அவர் இந்த செயலை செய்தார். தீர்க்க தரிசன செயல்கள் என்று முன் அடையாளமாக செய்யக்கூடிய செயல்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில எசேக்கியேல், ஏசாயா போன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில அடையாளமாக அவிதமாய் செய்த செயல்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் சில செயல்களை நாம் காணலாமே. அத்தி மரத்தை அவர் சபித்தாரே, அதை ஒரு அடையாளமாக, அதன் மூலமாக ஒரு உண்மையான சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர் அதை செய்தார். அதே போல இந்த சமயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தம்மிலிருந்து வருகிறவர் தாம் அவரை கொடுப்பார் என்பதை காட்டுவதற்காக ஊறுகிறார். தமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இவ்விதமாய் செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அவரை தருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் உண்மையாகவே சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டது பெந்தெகோஸ்தே நாளிலேதான். ஏற்கனவே நாம் கவனித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் போதித்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டுமானால் நாம் யாரிடத்தில் செல்ல வேண்டும்? இயேசுவினிடத்தில் செல்ல வேண்டும். இயேசு சுவாமிதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அவர் அன்றைக்கு சமாரிய பெண்ணை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் என்று கூறுகிறார். அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று கூறுகிறார். இது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூலில தண்ணீர் எதற்கு அடையாளமாயிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆம், இந்த சமாரிய பெண்ணை எடுத்துக்கொள்வோம். மார்க்க பக்தி உள்ளவள் அவள். யாக்கோபு தம்முடைய பின் சந்ததியாருக்கு கொடுத்த அந்த கிணத்தை குறித்து அவள் அறிந்திருந்தார். தன்னுடைய மக்களின் பாரம்பரியங்களை எல்லாம் நன்றாய் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள வாக்குவாதங்கள், மார்க்க சம்பந்தமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் எல்லாவற்றையும் அவள் அறிந்திருந்தார். யூதர்கள் எருசலேமில் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள், சமாரியரோ கெரிசின் மலையின் மேல் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வாக்குவாதத்தை அவள் அறிந்திருந்தார். மேசியா வருவார் என்கிற நம்பிக்கையும் அவள் அறிந்திருந்தார். மார்க்க அறிவு இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையோ விபச்சார வாழ்க்கையா இருந்தது. 5 மனிதரோடு வாழ்ந்துவிட்டு இப்பொழுது 6வது மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, வெறுமை காணப்பட்டது. வாழ்க்கையிலே மாறுபாடு இல்லை, பாவம் குடிகொண்டிருந்தது. மார்க்கம் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், அது உனக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதாவது மார்க்க பக்தியுள்ள அவளுக்கு தேவையானது, அவளுக்குள்ளே அவருடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்க வேண்டும். என் அருமையான நண்பனே, வெறும் மார்க்க பக்தி மட்டும் போதாது. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ குடும்பத்திலே நீ பிறந்திருந்தால் அது மட்டும் போதாது. சன்மார்க்க வாழ்வில நல்ல ஒரு வாழ்வை நீ நடத்தினால் அதுவும் போதாது. உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவியானவரை தருவார். அவருக்கு உன் உள்ளத்தை நீ திறந்து கொடுக்கும்போது உன் பாவத்திலிருந்தும் சுயநீதியிலிருந்தும் மனம் திரும்பி மற்ற வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவரை மட்டும் உன் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அவர் அந்த ஜீவ தண்ணீரை உனக்கு தருவார். அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அது மட்டுமல்ல, யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவியானவரை நாம் பெற வேண்டுமானால் தாகத்தோடு கூட இயேசுவினிடத்தில் சென்று அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் பரிசுத்தாவியானவரை நமக்கு தருவார். பரிசுத்தாவியானவரால் நம்மை நிறைப்பார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய போதனைகளை நமக்கு எடுத்து போதிப்பார் என்று கடந்த நாளில நாம் கவனித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நம் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். இயேசுவின் போதனைகளை நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசுவை நம் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். அவர் நம் வாழ்க்கையில நடுமையத்தில் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இன்னும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 18வது வசனத்தை பாருங்கள்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலக வாழ்க்கையில அவர் தம்முடைய சீஷர்களோடு சஞ்சரித்த பொழுது அவர்களுக்கு அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தார். அவரையே சார்ந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கடலிலே செல்லும் போது கடும் புயல் வந்தது. புயலை கண்டு கலங்கினார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆனால் இயேசு அவர்கள் நடுவில் இருந்தபடியினாலே காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியை உண்டாக்கினார். இனி ஒரு வேளையில மக்கள் பசியோடு இருந்த சமயத்துல தாங்கள் என்ன செய்யக்கூடும் என்று சீஷர்கள் துயிலடைந்த வேளையில 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000க்கு மேலான மக்களை அவர் போஷித்தார். இப்படி அவருடைய அற்புதங்கள், அவருடைய வார்த்தைகள், இவைகளெல்லாம் சார்ந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இயேசு தங்களை விட்டு எடுக்கப்பட போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வருத்தம் அடைந்தார்கள், துக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சற்று யோசித்து பாருங்கள், நாமும் அவிதமாகவே திகில் அடைந்திருப்போம் அல்லவா? ஆண்டவர் நம்மை விட்டு எடுக்கப்படுவார் என்று கேள்விப்படுவோமானால் எவ்வளவாய் நாமும் கலங்கி இருப்போம். ஆனால் கலக்கமிட்டு அவர்களுக்கு அவர் கொடுத்த ஆறுதல் என்ன? நான் போனாலும் என் இடத்துல இன்னும் ஒருவர் வருவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், அனாதைகளாக விடேன் என்று கூறுகிறார். யோவான் 14:16 என்ன பார்க்கிறோம்? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று கூறுகிறார். வேறொரு தேற்றவாளன் என்று கூறுகிறார். ஆண்டவர் சீஷர்களுக்கு தேற்றவாளனாக இருந்தார். அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று யோவான் எழுதுகிறார். இந்த பரிந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையையும் தேற்றவாளன் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். அதே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. தேற்றவாளன், இயேசு தேற்றவாளனாக இருந்தார். இப்பொழுது அவருடைய இடத்துல தேற்றவாளனாக இருப்பதற்கு இன்னும் ஒருவரை பிதாவானவர் அனுப்புவார். அவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சீஷரின் வாழ்க்கையிலே கிறிஸ்து எந்தெந்த தேவையை நிறைவேற்றினாரோ, அவர்களுக்கு அவர் எப்படி காணப்பட்டாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, சில சமயத்திலே நாம் யோசிப்போம், ஆண்டவர் நம் நடுவில் இந்த காலத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் இந்த சம்பவத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த துன்பத்துல என்னோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அவருடைய இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் இருந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரதிநிதியாக இன்றைக்கு நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், நம் உள்ளத்திலே நம்மோடு வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய சாட்சியம் இல்லையா? பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை குறித்த தெளிவான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முக்கியம் என்று பார்த்தோம். நாங்கள் உம்மை அதிகமாக எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு முழுவதும் நீர் எங்களிலே ஆளுகை செய்யும்படி விட்டுக் கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.